1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தை அதன் பலவீனத்தை பயன்படுத்தி வளைப்பதே தமிழகத்தில் தாமரையை மலர வைக்க எளிதான வழி என பாஜக தலைமை உறுதியாக நம்புகிறது. சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான சந்திப்பு தொகுதி பங்கீட்டிற்கானது என்று வெளியில் சொல்லப்பட்டாலும் உள்ளே நடந்த விவாதங்கள் வேறு ரகம். வடமாநிலங்களில் பாஜக வெற்றிகரமாக செயல்படுத்தி வரும் பார்ட்னர்ஷிப் ஆட்சி முறையை தமிழகத்திலும் திணிக்க அமித்ஷா தரப்பு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றால் ஆட்சியில் சரிபாதி பங்கு அல்லது சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவி என்பதே அந்த அதிரடி திட்டமாகும். இதையெல்லாம் விட எடப்பாடியை அதிகம் அப்செட் ஆக்கிய விஷயம் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து பாஜக காட்டும் அதீத ஆர்வம்தானா? அதிமுகவின் வாக்கு வங்கியை விஜய் பிரிப்பார் என்று தெரிந்தே அவருக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் பாஜகவின் போக்கு எடப்பாடியை கடும் எரிச்சலில் ஆழ்த்தியுள்ளதா? தனது அரசியல் எதிர்காலத்தையே பாஜக குழி தோண்டி புதைத்து விடுமோ என்ற அச்சம் இப்போது அதிமுக மேலிடத்தில் நிலவ துவங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும்